ஹாய் குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? ஓகே, இது என்ன மாதம்? இது எந்த மந்த்து? கிறிஸ்மஸ் மந்த். ஆமாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். ஓகேவா? நான் மாத்திரம் உங்களுக்கு சொன்னால் போதாது, நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன தெரியுமா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி நியூ சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி எப்படி கெட்டியமாக பிடிப்பீங்களா அந்த மாதிரி பிடிச்சி ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு வாழ்த்துதலை கூறுங்க. ஓகேவா? இன்னைக்குரிய மனப்பாட வசனம் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அதுக்கு முன்னாடி, நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பி. ஆனால் என்னென்ன ஒரு நிமிஷம் நான் பயந்துட்டேண்ணா, நீன்ட்டேண்ணா அப்படின்னு. ஆமாம், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குட்டி பிள்ளைகள் நீயே. அதுக்கு முன்னாடி வசனத்துக்குள்ளே நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். ஓகேவா? மனப்பாட வசனம் எப்படி சொல்லணும் நான் கற்றுத்தரேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த அண்ணன் உங்ககிட்ட சொல்ல நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். என்ன தெரியுமா? எல்லாரோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மென்டர் இருப்பாங்க. மென்டர்னா யார் தெரியுமா? அவங்க மாத்திரம் இல்லை, அவங்க கீழே இருக்க ஒருத்தங்களை வளர்த்து விடுவாங்க. ஒரு நல்ல ஆலோசனை சொல்லி, நல்ல காரியம் அவங்களுக்கு சொல்லி, அவங்கள மோட்டிவ் பண்ணி வளர்த்து விடுவாங்க. அதே போல் எல்லாரோட லைஃப்லையும் சொல்லுவாங்க சில பேர், எனக்கு இவர் தான் மென்டர், எனக்கு இவர் தான் மென்டர்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதே போல தான் பைபிளில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் பவுல், அவர் ஒருத்தரை வளர்த்து விட்டாங்க. அவர் பேர் தான் தீத்து. அவர் பேர் என்ன? தீத்து. அந்த அப்போஸ்தலர் பவுல் இந்த தீத்துக்கு நிறைய ஆலோசனை கொடுத்து அவர் ஒரு இடத்துல உருவாக்குனாரு. அப்போ அப்போஸ்தலர் பவுல் தீத்துக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. என்ன தெரியுமா? அந்த ஆலோசனை தான் இன்னைக்கு நம்ம மனப்பாட வசனமாக நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஓகேவா? அண்ணன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். நோட்டு பேனாக இருந்ததுன்னா எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அண்ணன் சொல்லித்தட்டா? நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பி. தீத்து 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பி. தீத்து 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நற்கிரியை அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா பிள்ளைங்களா? நற்கிரியைனா, கிரியை சொல்லிடுறேன் நான் ஃபர்ஸ்ட். கிரியைனா என்ன தெரியுமா? ஒரு ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. கிரியைனா ஒர்க்னா என்ன? வேலை. ஆமாம், நற்கிரியை அப்படின்னா நீங்கள் நல்ல காரியத்தை நீங்கள் செய்யும் போது அதுக்கு நிச்சயமாக ஒரு பலன் உண்டு. ஏற்கனவே முன்னாடி உங்களுக்கு வசனம் சொல்லி தரும்போது நான் அண்ணன் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? நீங்கள் நன்மை செய்யும் போது உங்களை யார் பார்த்து கொண்டு இருக்கா? ஏசப்பா பார்த்து கொண்டு இருக்காங்களே. அதே போல தான் நீங்கள் யார்கிட்ட உங்களை சண்டைக்கு உங்ககிட்ட யாராவது நெஞ்சு நிமித்தி வாடா இன்னைக்கு ஒரு 2ல் 1 பார்த்துலாம் சொல்லிட்டு சண்டை போட வந்தாலும் அந்த டைம்ல நற்கிரியை அப்படின்னு என்ன தெரியுமா? அந்த டைமில் நீயும் வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடாமல், இந்த மாதிரி உடம்பெல்லாம் ஷேக் பண்ணிட்டு பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் சாந்தமாக, டே எதுக்குடா நமக்குள்ளே சண்டை, வாடா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம்னு சொல்லிட்டு நீங்கள் நல்ல குணத்தை வெளிப்படுத்துகிறங்க பார்த்தீங்களா? அதுதான் நற்கிரியை. புரிஞ்சிச்சா தம்பி தங்கச்சிங்களா? நற்கிரியை. நம்ம யாருக்கிட்டையும் துர்க்கிரியையே நம்ம காட்டக்கூடாது, கெட்ட கிரியை நம்ம காட்டக்கூடாது. நற்கிரியை, நல்ல குணம் நம்மக்கிட்ட இருக்குல்ல, அதை நம்ம வெளிப்படுத்தும் போது மற்றவங்களுக்கு எப்படி தெரியுமா? நம்ம ஒரு ரோல் மாடலாக, ஒரு மாதிரியாக காணப்படுவோம். ஓகே பிள்ளைங்களா, இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். என்ன தெரியுமா? உங்கள் கிளாஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் உங்ககிட்ட சூப்பரான பென்சில் இருக்கும், நீங்கள் எக்ஸ்ட்ராவும் ஒன்று வச்சுருப்பீங்க. ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பென்சிலோ பேனாவோ எதுவும் இல்லாமல் இருக்கும். அவன் அந்த டைமில் எழுதுறதுக்கு யோசிச்சே இருப்பான். அப்போ உங்ககிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை அவங்ககிட்ட கொடுத்து ஷேர் பண்ணி நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அதுதான் நற்கிரியை. அதை நீங்கள் செய்யும் போது அவன் ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான்? சரி, என் ஃப்ரெண்டு எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான்ப்பா. அதே போல் அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருப்பாங்க தெரியுமா? அவன் ஃப்ரெண்டும் அவன் கூட இருக்கவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ நீ என்னவா மாறுற தெரியுமா? ஒரு ரோல் மாடலாக, அவனுக்கு ஒரு மாதிரியாக நீ மாறுற. அதே போல் நற்கிரியை நம்ம காட்டணும்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு மாதிரியாக இருப்போம். ஆனால் துர்க்கிரியை, ஒரு கெட்ட கிரியைகள் நம்ம காட்டணும்னா யாருக்கும் ரோல் மாடலாக இருக்க மாட்டோம். எதை தெரியுமா நம்ம வாங்கிப்போம்? பிரச்சனை, கவலை, இதை தான் நம்ம வாங்கிப்போம். ஆனால் அதை செய்யாதபடி தம்பி தங்கச்சிங்களா, நற்கிரியைகளை நீங்கள் காட்டும் போது, அந்த காரியத்தை நீங்கள் செய்யும் போது ஏசப்பா உங்களை ப்ளஸ் பண்ணுவாங்க, உங்கள் படிப்பா ப்ளஸ் பண்ணுவாங்க, உங்கள் ஃபேமிலி, உங்கள் குடும்பத்தில் அப்பா அம்மா, உங்கள் தங்கச்சியோ, இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் தங்கச்சியோ இல்லை அண்ணனோ தம்பியோ யார் எல்லாரையும் ஏசப்பா ப்ளஸ் பண்ணுவாங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே, கடைசியாக நம்ம எல்லாம் சொல்லி முடிப்போமா? ஓகே,
நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பி. தீத்து 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஓகே பிள்ளைங்களா, எல்லாம் சூப்பராக அழகா வசனம் சொன்னீங்க. இன்னொரு எபிசோட்ல சந்திப்போம். பாய். டொக்கு டொக்குன்னு ஒரு பெரிய கோடாரி எடுத்து சொத்துன்னு மரத்தை வெட்டிகிட்டே இருக்காங்க. அந்த மரம் அழுகுது. ஐயோ, என்னை வெட்டாதீங்க, என்னை வெட்டாதீங்க, என்னை விட்டுருங்க விட்டுருங்க, ஏன் இப்படி வெட்டுறீங்க எஜமானி அப்படின்ட்டு அந்த மரம் ரொம்பவே என்ன பண்ணுது, அழுதுகிட்டே இருக்கு. ஆனால் எஜமான் கேட்கலையே. நீ எனக்கு வேணும்னு சொல்லி பெரிய கோடாரி எடுத்து வெட்டிகிட்டே இருக்காங்க. வெட்டி வெட்டி அந்த பெரிய மரத்தில் உள்ள ஒரு கட்டையை எடுத்துகிட்டு எங்கே போகிறாங்க? வீட்டுக்கு போகிறாங்க. இந்த அண்ணன் பேர் வந்து என்னென்னா டைட்டஸ் அண்ணன். அண்ணன் பேர் என்னது? டைட்டஸ். ஏன்னா இவருக்கு ஒரு பேர் உண்டு. ஊரில் எப்படி கூப்பிடுவாங்கன்னா கார்பெண்டர் டைட்டஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏய், டைட்டஸ்ன்னு கூப்பிட்றத விட அவருடைய அடமொழி கூப்பிட்ட என்ன சொல்லுவாங்க? கார்பெண்டர்ப்பா. அவர் சூப்பராக எல்லா வேலையும் செய்வார். அவர்கிட்ட போனீங்கன்னா சூப்பராக என்ன இருக்கும், மற்ற காரியங்களில் என்ன பொருள் கேட்டாலும் சூப்பராக செஞ்சு கொடுத்துருவாரு அப்படின்னு. அவர்கிட்ட டைமிங்கு டிசிப்ளின் எல்லாம் எப்படி இருக்கும்? பக்காவாக இருக்கும். அதனால் இந்த டைட்டஸ்ன்னு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய மரத்தை வெட்டி கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து வீட்டுக்கு வச்சு அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு டூல்ஸ்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு பொருளாக செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மரம் யோசிக்குது. மரம் வந்து என்ன பண்ணுது, ஏசப்பாட்ட இப்போது ப்ரேயர் பண்ணுது. ஏன்னா இப்போ நமக்கு சில காரியங்கள் பேசுகிறது புரியாது, ஆனால் ஏசப்பாவுக்கு எல்லாமே புரியும்ல. ஆமாம், இந்த உலகம் ஃபுல்லாக உண்டாக்குன தேவனுக்கு நம்ம ஏசப்பாவுக்கு என்ன பண்ணோம், எல்லாமே புரியும் இல்லை. அப்போ அந்த மரம் வந்து ஒரு குட்டியாக ஜோம் பண்ணுது. என்ன ஜோம் பண்ணுது தெரியுமா? ஏசப்பா, என்னை இப்படி எஜமா வந்து இப்படி வெட்டிகிட்டு இருக்காங்க, எனக்கு வந்து ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆசைன்னு கேட்கும்போது, நான் சொகுசாக இருக்கணும், நான் வந்து எப்படி இருக்கணும், நான் சொகுசாகவே இருக்கணும், நான் நல்ல பெரிய ஒரு அரண்மனையில் போய் என்ன பண்ணணும், ராஜ அரண்மனையில் நான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுச்சு இல்லை. ஆனால் அந்த எஜமான் வந்து ஒரு மாதிரி செஞ்சுட்டே இருக்காங்க. இது என்ன கற்பனை பண்ணி வச்சிருந்தது தெரியுமா? அவங்க ஒரு பெரிய அரண்மனையில் நிறைய பேர் வந்து படுக்கிற ஒரு கட்டுலாம் மாறணும், அப்படி இல்லை வேற ஒரு நல்ல பொருளை மாறணும், அதுக்கேற்ற மாதிரி என்னை ஷேப் பண்ணுவாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் அந்த இடத்துலேருந்து செஞ்சு, ஏய் இங்கே வெட்டாதீங்க, இப்படி வெட்டாதீங்க, ஐயோ போதே அப்படின்ட்டு நிறைய பாட்டெலாம் அந்த மரத்தை என்ன பண்ணுறாங்க, வெட்டி 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 உளியை வச்சு அடித்து அதை வந்து ஒரு ஷேப்பில் கொண்டு வந்துட்டாங்க இல்லை. அப்படி கொண்டு வரும்போது அந்த அதுக்கு பிடிக்கவே இல்லை. என்ன இது இப்படி இருக்குது அப்படின்ட்டு அப்படியே அதை அழுதுகிட்டே இருந்துட்டு தூங்கிட்டு, திடீர்னு பார்த்தா இன்னொரு மரம், அது இன்னொரு பக்கம், எங்கே என்ன கொண்டு போகிறீங்க, ஹென்றி ஹென்றி நில்லுங்க அப்படின்னு. அவர் யாருன்னு பார்த்தா இந்த டைட்டஸ் சொன்ன மாதிரியே அவரும் ஒரு கார்பெண்டர். கார்பெண்டர்னா என்னது, இப்போ நமக்கு தமிழில் சொல்லணும்னா தச்சர். அவங்க என்ன பண்ணுவாங்க, பொருள்லாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கேட்குற பொருள், இப்போ நம்ம வீட்டில் மரச்சேர்லாம் இருக்குல்ல, மரக்கட்டில், அது செய்கிறவங்க இல்லை, அது ரொம்ப ஆரோக்கியமானதுன்னு அதை செய்வாங்க. இப்போது ஹென்றி அண்ணன் என்ன பண்ணுறாங்க, அதே ஊரில் கார்பெண்டராக இருக்காங்க. இவர் பேர் என்னது, கார்பெண்டர் ஹென்றி. இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, தரன்னு கயிறு போட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு, கரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. கூப்பிட்டுட்டே இருக்கு இந்த மரம். கூப்பிட்றது கேட்குமா? சில நேரம் நீங்கள் டம்முன்னு எதையா போடுவீங்க, அது பேசுறது கேட்குமா? கேட்காது இல்லை. ஆனால் அதெல்லாம் யாருக்கு புரியும் தெரியுமா? ஏசப்பாவுக்கு புரியும். இப்போ இந்த மரம் ஒரு ஜோம் பண்ணுது. என்ன ஜோம் பண்ணுது, ஏசப்பா எனக்கு ஒரு சின்ன ஆசை, என் எஜமா என்னை கயிறு போட்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க, எங்கே போகிறாங்கன்னு தெரியல, ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆசை, எனக்கு அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்லாம் இல்லைப்பா, நான் எங்கே இருந்தாலும் ஒரு நல்ல பொருளாக, மற்றவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக, மற்றவங்க பார்த்து என்னை பார்த்து நல்லா மேன்மையாக உங்களை மகிமைப்படுத்தணும் ஏசப்பா, எனக்கு அதுக்கு மட்டும் உதவி செய்யுங்க, இது உங்கள் விருப்பம், என்னை இப்படி இழுத்துட்டு போகிறாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்னை இழுக்கும் போதெல்லாம் வலிக்கு, என்னை இப்படி தரையில் போட்டு இழுக்கிறாங்க, ஆனால் இவ்வளோ இது வந்தாலும் நான் உங்களுக்கு மகிமையாக இருக்கணும் அப்படின்ட்டு அதையும் இழுத்துட்டு போகிறாங்க. இருதயத்துக்குள்ளே அப்படி ஆகுமா இப்படி ஆகுமா நிறைய எண்ணங்கள். ஆனால் அந்த எண்ணத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காம, சரி ஏசப்பாவுடைய திட்டத்துக்குள்ள நம்ம வருவோம் அப்படின்ட்டு அதுக்கு வந்து தங்களை ஒப்பு கொடுத்துட்டாங்க இல்லை. இப்போ 2 பேரையும் செதுக்கியாச்சு. 2 மரம் போட்டில் ஏறி அடுத்து வேற ஒரு இடத்துக்கு போகுது. பார்த்தா ஒரு இடத்துல போய் இறங்குது. அந்த ஊரில் ஒருத்தர் ஓடி வர்றார். இந்த பெட்டி இப்போ எங்களுக்கு வேணுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, வாங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு இந்த டைட்டஸ் அண்ணன் தூக்கி அவங்கக்கிட்ட கையில் கொடுத்தாங்க. இன்னொரு இடத்துக்காரங்க அந்த ஊருக்காரங்க வாங்கி நீட்டாக கொண்டு, ஒரு ஆடு சவுண்ட்லாம் கேட்கு, அங்கே சுற்றிலும் ஒரு மாதிரி அசிங்கமாக கிடக்கு,
இல்லை இந்த மரம் பாக்கு அரண்மனைக்கு போன்னு பார்த்தா இது என்னடா சுற்றி ஒரே வாடையா அடிக்கி, இது ஸ்மெல்லே சரியில்லையே அப்படின்ட்டு அதுக்கு பிடிக்கவே இல்லை. இல்லை அப்போ அது சோகத்தில் இருந்துச்சு. அது தூக்கிட்டு போய் அந்த இது மத்தியில் என்ன பண்ணிட்டாங்க, சுற்றி ஆடு அந்த அந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆட்டுத்தொழில் எப்படி இருக்கும்னு. அப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக போச்சு. அது அழுதுகிட்டே இருக்குது, என்ன ஏசப்பா இப்படி ஆகிட்டு அப்படின்ட்டு அது வருத்தப்பட்டுகிட்டே இருக்குது. அப்போது இன்னொரு மரத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி இதை வந்து நல்ல எஜமானம் வந்து ஹென்றி எஜமானம் வந்து எங்கே கொடுப்பாங்க, நல்ல இடத்துல கொடுப்பாங்கன்னு நினச்சாங்க இல்லையா. அதை கொண்டு போயிட்டு அதை 4 ஷேப்பை என்ன பண்ணாங்க, வெட்டி நீட்டாக வச்சுட்டாங்க. இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. ஆனால் அந்த சோல்ஜர்ஸ்லாம் தூக்கிட்டு போகிறாங்க. என்ன சோல்ஜர்ஸ் அப்படின்னு பார்த்தா இராணுவங்களில் இருக்கிறவங்கெல்லாம் அது மேலே கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க, என்ன மாதிரியே ஒருத்தங்கள்லாம் இருக்காங்களே, என்ன இவ்வளோ பேர் செய்கிறாங்களே அப்படின்ட்டு இதுக்கு ஆச்சரியமாக இருக்குது. பார்த்தா அதே மாதிரி இருக்கிற நிறைய மரத்தை என்ன பண்ணுறாங்க, தண்டனை கொடுக்குற ஒரு சிலுவை மரத்தை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, செஞ்சுருக்காங்க. இல்லை இப்போ அந்த தண்டனை கொடுக்குற இதில் ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, கொண்டு வராங்க. ஏசப்பா அது மேலே வச்சு என்ன பண்ணுறாங்க, அடின்னு அடிக்கிறாங்க. இது கோவம் வந்துட்டு பாருங்க, அங்கேயும் என்ன வருது, அந்த மரத்துக்கு கோவம் வந்துட்டு இங்கேயும் என்ன வருது, கோவம் வருது. ஏசப்பா நான் என்ன ஏசப்பா சொன்னேன், உங்ககிட்ட நான் என்ன ஜோம் பண்ணேன், நான் உங்கள் சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுத்தேன், இன்னைக்கு பாருங்க என் மேலே ஒரே ரத்தமாக இருக்குது, என்னை போல் இருக்கிற மற்றவங்களுக்கு இதே நிலைமையா, நான் உங்களுக்காக எவ்வளோ பண்ணினேன் ஏசப்பா, நான் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்தேனே, எனக்கு என்ன ஏசப்பா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு இதுக்கும் ஒரே அழுகை. ஆனால் உங்களுக்கு என்ன தெரியுமா தம்பி தங்கச்சி, நிறைய நேரம் நீங்கள் நல்ல காரியங்களை நீங்கள் செய்யும்போது சில நேரம் உடனே உங்களை நிறைய பேர் ரோல் மாடலாக எடுக்க மாட்டாங்க இல்லை. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு மரத்துக்கு என்ன தெரியுமா ஆச்சு, கொஞ்சம் நேரம் அந்த மரம் வந்து அழுதுகிட்டே இருந்துச்சு. டைட்டஸ் மேலே ஒரே கோவம், இந்த மரமும் ஹென்ரியன் மேலே ஒரே கோவத்தில் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ஆடு சத்தமாக கேட்டுட்டு இருந்த மத்தியில் ஒரு அழகான குழந்தை சவுண்டு கேட்குது இல்லை. அந்த மாதிரி குழந்தை சவுண்டில் ஒரு குழந்தை அழுகிற சவுண்டு கேட்ட உடனே இவங்களுக்கு என்னடா அப்படின்னு பார்க்குறாங்க. அங்கே ஒரு குழந்தை வந்து அது மேலே அப்படியே வைக்கிறாங்க. இப்போ யார் அப்படின்னு பார்த்தா நிறைய ஒரு 3 பேர் வராங்க. அங்கே ஆண்டவருடைய பாதத்தில் அந்த குழந்தை முன்னாடி சில பொருட்களை வைக்கிறாங்க, பணிந்து கொள்கிறாங்க. என்ன எல்லாரும் என்ன பணிந்து கொள்கிறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா அப்போது இயேசு அப்படின்னு அவருக்கு பேரிடுறாங்க. இது யார், ஏசப்பா. இல்லை இந்த கிறிஸ்மஸ் டைமில் நம்ம எல்லோரும் எதை செலிப்ரேட் பண்ணுறோம், ஏசப்பா நமக்காக இந்த பூமியில் பிறந்தாங்க. ஆனால் எங்கே பிறந்தாங்க, நிறைய இடம் இருக்குது இல்லை, எங்கேனாலும் பிறந்திருக்கலாம். ஆனால் இந்த கஷ்டப்படுற அப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில் ஏழ்மை கோலத்தில் அந்த ஏழ்மையான இடத்துல ஏசப்பா பிறக்கிறாங்க. இப்போ இந்த மரத்துக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஏன் இப்படி அப்படின்னு நல்ல காரியம் பிடிக்கலைனாலும் அவருக்கு பிரியமானது ஏசப்பாட்ட ஜோம் பண்ணதுனால, அதுக்கு ஒப்பு கொடுத்ததுனால இந்த மரம் ஏசப்பாவை சுமக்கிற ஒரு பெட்டியாக மாறிச்சு. அதுக்கு ஒரே குஷி. பார்த்தீங்களா, அது சுற்றி இருக்கிற எல்லாரையும் பார்க்கும்போதும் அப்போ அது நன்றி சொல்லிச்சு, ஏசப்பா நன்றி. 2வது யாருக்கு, என்னை செதுக்கி இவ்வளோ அழகாக பண்ண என்னுடைய எஜமான் கார்பெண்டர் டைட்டஸ்க்கு நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 2வது அங்கே என்னாச்சு தெரியுமா, ஏசப்பாவை அடித்து இழுத்துட்டு வர்றது இந்த மரத்துக்கு ஏசப்பான்னு தெரியாது. என்ன தெரியாமையே ஏசப்பாட்ட பேசிகிட்டே இருக்காங்க. கடைசியில் பார்த்தா ஏசப்பாவை அந்த இடத்துல வச்சு அடித்து சொல்கிறாங்க, ஏசப்பா உங்களுக்கு தைரியம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிட்டு வாங்க, இங்கே இறங்கி வாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னது ஏசப்பாவா, நிறைய பேர் அழுகிறாங்க. அங்கே ஏசப்பா கூட இருந்த சீஷர்கள் யோவான் இருக்காங்க, அவங்க அம்மா இருக்காங்க, ஏசப்பாவை நான் சுமக்கிறேனா அப்படின்ட்டு ஒரே அழுக இல்லை, ஒரு ஆனந்த சந்தோஷம், ஆனந்த கண்ணீர் இல்லை. ஆண்டவருடைய ரத்தம் அடிக்க அடிக்க என்னாச்சு, அந்த சிலுவை மரத்தில் பட்டு படிஞ்சுது. பாருங்க, அவ்வளவு நேரம் அது நினச்சது நான் தான் என்ன பண்ணுறேன், ஏசப்பாவை ஒரு சுமக்கிறேன் அப்படின்னு. ஆனால் அது இல்லை, ஏசப்பா தான் அவனுடைய இந்த இடத்துல என்ன பண்ணாங்க, ஆணியை வாங்கிட்டு நமக்காக அந்த சிலுவையை தாங்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஏசப்பா நினச்சா கீழே இறங்கியிருக்கலாமா, முடியாதா, அவர் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உனக்காக எனக்காக என்ன பண்ணாங்க, அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டாங்க. இது ஏன் இப்படி ஏற்றுக்கொண்டாங்கன்னா, அது நல்ல கிரியைகளுக்கு தன்னை மாதிரியாக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த மரம் தன்னை அர்ப்பணிச்சதுனால. குட்டி தம்பி, இதை நீ பார்க்குறல்ல, அன்னைக்கு அந்த மரம் ரொம்ப 2 மரமுமே சந்தோஷப்பட்டுச்சு. ஒருவேளை 2 பேருமே ஏசப்பாட்டு ஜோம் பண்ணும்போது நினச்சது நடந்ததா, நடக்கலை. ஒருவேளை நீங்கள் நிற்கீங்க, ஆமோஸ் அழகாக வசனம் சொன்னாங்கல்ல, நல்ல காரியங்கள் செய்யும்போது
சப்போஸ் உனக்கு வந்து மனுஷங்க உனக்கு மதிக்காமல் போகலாம், என்ன ஏசப்பா மாதிரி ஒன்று அற்பமாக இல்லலாம். ஆனால் ஏசப்பா ஒரு நாள் உன்னை என்ன பண்ண மாட்டாங்க, அற்பமாக என்ன மாட்டாங்க. நீ நல்ல கிரியைகளுக்கு மாதிரியாக இருக்கிறதுனால இன்றைக்கி பாருங்கள், எல்லா சர்ச்சில் நீங்கள் எங்கே போனாலும் சில நேரம் அங்கே ஏசப்பாவை அடித்து அந்த சிலுவையை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு என்ன ஞாபகம் வருது? ஏசப்பா எனக்காக மறிச்சாங்க. உங்களுக்கு சிலுவையை பார்க்கும்போதெல்லாம் யாருடைய ஞாபகம் வரணும்? ஏசப்பா. இப்போ கிறிஸ்மஸ் ட்ரீயில் நீங்கள் அழகு குடிலாம் வச்சுருப்பீங்க, அந்த மரத்தை பார்க்கும்போதெல்லாம் அந்த மரம் ஞாபகம் வரணும், ஏசப்பா செஞ்சது ஞாபகம் வரணும். நம்ம மரத்தை விட சிலுவையை விட யார் முக்கியம்? கரெக்டு, ஏசப்பா ரொம்ப முக்கியம். சரி, ஓகே, இன்றைக்கி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க, ஒரு குட்டி ஜோம் பண்ணலாமா? கண்ணை முடிக்கோங்க. ஏசப்பா, இந்த நாளில் நானும் அந்த மரத்தை போல உங்களுக்கு என்ன விருப்பமோ அதன்படி என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன் நீங்கள் சொல்லுங்கள். ஏசப்பா கண்டிப்பாக உங்களை என்ன பண்ணுவாங்க, அவருடைய சித்தப்படி அநேகருக்கு சாட்சியாக மேன்மையாக ஆசீர்வாதமாக உங்களை எல்லாரும் தலை நிமிர்ந்து பார்க்குற மாதிரி ஏசப்பா வைப்பாங்க. நம்ம எல்லாரும் ஜோம் பண்ணலாமா? கண்ணை மூடி அண்ணன் கூட சேர்ந்து ஜோம் பண்ணுங்க. அன்பில்லை ஏசப்பா, இந்த வேளையில் இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு கிட்ஸ் பிள்ளைகளையும் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இந்த நாட்களில் ஏசப்பா அந்த 2 மரங்களைப் போல ஒருவேளை ஆண்டவரே இந்த சின்ன பிள்ளைங்களோட வாழ்க்கையில் எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கல, எனக்கு சர்ச்சுக்கு போகிறது பிடிக்கல, எனக்கு இப்படிப்பட்ட ஃபேமிலி இருக்கிறது பிடிக்கல, எனக்கு ஏன் இப்படி பண்ணுறாங்க எங்கள் ஸ்கூலில், எனக்கு ஒன்றுமே பிடிக்கலன்னு ஒருவேளை ஆண்டவரே ஒரு எரிச்சலோட ஒரு கவலையோட துக்கத்தோடு இந்த கிறிஸ்மஸ் டேஸில் இருக்கலாம்ப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு அந்த மரத்தை போல எவ்வளோ காரியங்கள் இருந்தாலும் ஏசப்பா நான் உங்களுக்காக வாழுவேன்னு நேரத்தில் யாராலும் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் பலன் கொடுக்குறவராக இருக்கிறீங்க. ஒருவேளை ஸ்டார்டிங்கில் அது கஷ்டமாக இருந்தாலும் அது எப்பொழுதுமே அந்த பிரச்சனைகளை பின்தொடர்வதில்லை. அதற்குன்னு ஒரு முடிவு வச்சுருக்கிறீங்க, பின்னாடி ஒரு மகிமையாக அநேகர் வியந்து பார்க்குற அளவிற்கு நீங்கள் ஒரு பிளெஸ்ஸிங்கை வச்சுருக்கீங்க. அதே போல் இந்த பிள்ளைங்க பார்க்கும்போது நல்ல கிரியைகளுக்கு தங்களை அர்ப்பணிக்க, அது அநேகருக்கு ரோல் மாடலாக ஃப்யூச்சரில் வருவதற்கு எப்படி ஆண்டவரே அந்த மாட்டு தொழுவோம் அன்னைக்கு தங்களை அர்ப்பணித்தது நற்கிரியைகளுக்கு இப்போ வரைக்கும் அது ரோல் மாடலாக அநேக இடங்களில் நாங்கள் பார்க்கிறோம். அன்னைக்கு ஆண்டவரே அந்த சிலுவை மரம் தங்களை அர்ப்பணித்தது நற்கிரியைக்கு அது தங்களை அர்ப்பணித்ததுனால அது இன்னைக்கு வரைக்கும் அநேகர் அதை பார்க்கும்போது உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிறாங்க. அதே போல் இந்த பிள்ளைங்களை இப்போ பார்க்கறது அல்ல ஆண்டவரே, முடிவில் உமக்கு பிரியமாய் வாழும் பொழுது அநேகர் இந்த பிள்ளைகளை பார்த்து வியந்து போகிற அளவிற்கு தேவன் இந்த பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு நாட்கள்லையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட் பிரேஸ் பண்ண ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், அன்னை இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் நாங்கள் சொன்ன மாதிரி நல்ல கிரியைகளுக்கு மாதிரியா இருங்க. பாய்.